சர்ச்சைகள் வந்துருக்கு. அதனால் மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீட் பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் எல்லா இயக்கங்களும் தொடர்ந்து, குறிப்பாக திமுக, மதிமுக நாங்கள் முதல்ல தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நீட்டுங்கிறது சமூக நீதிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது. இந்த முறையும் அந்த கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒரு தவறான ஒரு இதை பண்ணியிருக்கிறாங்க. இதனால் என்னென்னா நீட்டுங்கிறது தகுதியின் அடிப்படையிலுங்கிறது கிடையாதுங்கிறது மறுபடியும் இதில் நிரூபணம் ஆயிருக்கு. நீட் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, இந்தியாவிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு இது. நீங்கள் மாநில அரசுகளுக்கு முதல்ல அந்த உரிமைகள் இருக்கணும். நீட் எங்களுக்கு வேணுமா வேண்டாமுங்கிற மாநில அரசுகள் முடிவெடுக்கிற அந்த இது வரணும். கண்டிப்பாக இந்த கிரேஸ் மார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த தகுதியின் அடிப்படையில் கிடையாதுங்கிறது இது நிரூபணம் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக நீட் தமிழ்நாட்டில் நீக்கப்பட வேண்டும்ங்கிறது எங்களுடைய கருத்து. 40 எம்பிக்கள் காவேரி நீரை பெற்று தரப்பட்டாங்க அப்படின்னு எடப்பாடி அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுக தலைவராக இருக்கிறாரு. நான் தான் அதிமுக தலைவருங்கிற சொல்லி அப்பப்போ தான் இருக்கிறாங்க காமிக்கிறதுக்காண்டி சொல்கிறாரு. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க? அவங்க 10 வருஷம் கிட்டத்தட்ட இருந்தாங்க. என்ன பண்ணாங்க அவங்க? அதனால் தொடர்ந்து காவிரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துட்டு சட்ட ரீதியாக அதுக்குள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் காவிரி மாநிலம் சொல்லி காவிரி அந்த கர்நாடக அரசு தொடர்ந்து அந்த உச்சநீதிமன்றத்துக்கு அந்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க. அது சட்ட ரீதியாக தமிழ்நாடு அரசும் அதுக்குண்ட போராடிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்து வர காலங்களில் அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். 5 ஆண்டு நீடிக்குமா சார் இந்த வரப்பு ஆட்சி? நீங்கள் இந்த என்டிஏ பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி பாஜக கூட்டணி பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் கிடையாது. இதில் பல பேர் அந்த கூட்டணியில் பிற இயக்கங்கள் பாஜக தவிர்த்து பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி உங்களுக்கு கிடையாது. பாஜக கூட்டணி இயக்கங்களை வச்சு தான் நீங்கள் ஆட்சி உங்களுக்கு. அவங்க இன்றைக்கி என்ன பாஜக பண்ணுவாங்கன்னா, அடுத்து நான் சொல்கிறது பிற இயக்கங்கள், நீங்கள் இந்தியா கூட்டணி பிற இயக்கங்கள்லேருந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மகாராஷ்டிராலும் சரி, கர்நாடகாவும் சரி, அவங்க மாநில தேர்தல்கள் தோற்றும் பொழுதும் கடந்த கோவாலையும் சரி பல பிற மாநிலங்களில் ஆட்சி இழந்தோம். அவங்க அங்கே இருக்கிற கட்சிகளை உடைச்சி அவங்க ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறாங்க. இப்போ பொறுத்த வரைக்கும் அவங்க சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. தெலுங்கு தேசம் வச்சு நிதிஷ்குமார் கட்சியை வச்சு தான் இன்றைக்கி ஆட்சி அமைக்க போகிறாங்க அவங்க. ஆனால் அவர் டிடிபி தெலுங்கு தேசம் பொறுத்த வரைக்கும் நிதிஷ்குமார் கட்சியை பொறுத்து இல்லாமல் நம்மளே நம்ம கையில் கட்டுப்பாடு வேணும்னு சொல்லிட்டு பிற இயக்கங்களை உடைக்கிறதோ அங்கே இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் கையகப்படுத்துறதுக்கோ அடுத்த கட்ட முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா கடந்த 10 வருடங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க அவங்க. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் நிலையான கண்டிப்பாக நிலைக்காது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த தவறான இதை கையாளுவாங்க. கடந்த முறை இப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் பத்திரிகை நண்பருக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு மகாராஷ்டிராவில் அவங்க ஆட்சியை பிடிக்கலையே. அவங்க அங்கே இருக்கிற 2 பெரிய கட்சிகள் சரத்பவார் கட்சியோ அதுக்கப்புறம் நம்மளுடைய சிவசேனா கட்சியும் 2 கட்சியும் உடைச்சி அங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. பல மாநிலங்கள் இது மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஒன்றியத்தில் அதே மாதிரி தான் சிம்பிள் மெஜாரிட்டி கிடையாது. இன்றைக்கி தெலுங்கு தேசம் நிதிஷ்குமார் வச்சு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து 5 வருஷத்துக்கு அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு பிற இயக்கங்களை உடைப்பாங்க. ஏதாவது இல்லாட்டி இடி இன்கம் டேக்ஸ் வச்சு இதை கேஸை போட்டு சில எம்பிகளை சில முக்கியமான தலைவர்களை தன் பக்கம் இழுக்க பார்ப்பாங்க அவங்க. அதாவது பாஜக இன்னைக்கு ஆட்சிக்கு மறுபடியும் வந்தானா அது தொடர்ந்து தான் சொல்கிறேன், இனியும் கடுமையாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க இனியும் அந்த இந்தியா கூட்டணியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கோ சில பேரை தன் பக்கம் இழுக்கிறதுக்காகவும் பிளாக்மெயில் மிரட்டல்கள் எல்லாமே பண்ணுவாங்க. கடந்த காலம் 10 வருஷம் அதான் சொல்லல, சில மாநில தேர்தல்களில் தோற்றுருக்கிறாங்க, ஆட்சியை இழந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த மாநிலங்களில் அங்கே சில இயக்கங்களை உடைத்து அந்த கூட்டணியை உடைச்சு ஆட்சியை கைப்பற்றிருக்கிறாங்க. ஒரு மாநிலம் பல மாநிலங்கள் செஞ்சுருக்கிறாங்க. ஒன்றியத்தில் கண்டிப்பாக அதான் செய்வாங்க. புதுக்கோட்டைக்கு உங்களுடைய என்ன செய்யப்படுகிறது மக்கள் கோரிக்கை? அதாவது ஜனங்க கூட இவ்வளோ கேள்வி கேட்கலங்க. சகோதரர் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது கேட்குறாரு, நல்லதுதான். நீங்கள் நினைவூட்டுறீங்க. புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பொறுத்த வரைக்கும் பல முறை பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான். வானம் பார்த்த பூமி, பெரிய தொழிற்சாலை கிடையாது. அங்கே தண்ணீர் பற்றாக்குறை, விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணீர் பற்றாக்குறை பல வருஷங்களாக இருக்கின்றது. அந்த தொகுதி மக்கள் அந்த புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை பொறுத்த வரைக்கும்
பல வருஷம் 25-30 வருஷம் நீண்ட கால கோரிக்கை என்னென்னா வைகை காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டம் வந்தது. அது மிகப்பெரிய திட்டம். நான் ஒரு சாமானியன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு சாமானியன் தான் நான். இதுக்கு வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட நிதிகள் வாங்கணும், மாநில அரசுடைய ஆசீர்வாதம் வேணும். மாநில அரசை பொறுத்த வரைக்கும், தமிழக முதல்வர் பொறுத்த வரைக்கும் அந்த திட்டம் கொண்டு வர நினைச்ச முதலமைச்சர் பாடுபட்டிருக்கிறார். இருந்த போதிலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி பற்றாக்குறை இருக்குது. இப்போது மறுபடியும் பாஜக இன்னைக்கு ஆட்சி அமைக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பெரிய திட்டங்களுக்கெல்லாம் ஒன்றிய அரசுடைய அவங்களுடைய ஒரு உதவியும் அவங்க இது ஆசீர்வாதம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் அன்றைக்கி ஜெயிச்ச பிறகு அதை சொன்னேன், தேர்தல் முடிந்து விட்டது. திருச்சி மாத்திரம் கிடையாது, இன்றைக்கி தேர்தல் முடிந்து விட்டது. அரசியல் எல்லைகளை கடந்து, சித்தாந்தங்களை கடந்து அனைவரும் பாடுபட வேண்டும். ஒன்றியத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எல்லாரும் பண்ணுங்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரம் கிடையாது, பிற மாநில அரசுகளுக்கு சென்ற முறை பண்ண மாதிரி நிதிகளை கொடுங்க, திட்டங்களை நீங்கள் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். அது போன்ற நீங்கள் புதுக்கோட்டை கந்தரவு கிட்டக்காது. இன்னொன்று என்னென்னா, தொழிற்சாலைகள் விவசாயம் அல்லாது பிற தொழிற்சாலை அந்த மாவட்டங்களுக்கு கொண்டு வரணும். முடிந்த வரைக்கும் என்னால் ஏதாவது செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்வேன். குறிப்பாக இந்த தண்ணி பிரச்சனை, இந்த நதிநீர் இணைப்பு பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு விழிப்புணர்வு, கூடுதல் அழுத்தம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வரணுங்கிறது என்னுடைய. பாஜக வாக்கு சதவீதம் வந்து தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு, வருங்காலத்தில் பெரிய வெற்றி அடையும். இல்லை, அது நான் இன்ஃபேக்ட் நான் பார்த்துட்டு 11 அவங்க 23 இடங்களில் போட்டி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11 இடங்களில் டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இது வளர்ச்சின்னு சொல்கிறீங்களா நீங்கள்? அதே நேரத்தில் சென்ற முறை 9 இடங்களில் போட்டி போட்டு அவங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 9, இந்த இடம் வந்து 11% நினைக்கிறேன். 11%. ஆனால் 9 இடங்களில் அவங்க போட்டி போட்டு வாங்கினதை விட இப்போ 23 இடங்களில் போட்டு அவங்க 11% வாங்கியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்க்கணும், அது வாக்கு சதவீதம் குறைஞ்சி தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லாமல் 23 இடங்களில் போட்டி போட்ட இடங்களில் 11 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் பாஜக கூட்டணியில் பிற இயக்கங்கள், பாமகங்கிற ஒரு வலுவான இயக்கம், அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜாதி கட்சிகளும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க. அது இல்லாமல் சில தனிநபர்களுடைய செல்வாக்கு இருக்குது. இப்போது நம்ம பெரம்பலூர் பக்கத்தில் இங்கே நம்ம ஐயா அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க, பாரிவேந்தர் போட்டி போட்டிருக்கிறாரு. அங்கே வடக்க வந்து ஏசிஎஸ் என்ன போட்டி போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி சில நபர்கள், செல்வாக்கு பெற்ற நபர்கள் போட்டு போட்டு அவங்களுடைய வாக்குகளை பொறுத்த வரைக்கும் பாஜக சேர்ந்துருக்கு. அண்ணன் டிடிவி அவரும் அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாரு. அவரும் இந்த மாதிரி நபர்கள், செல்வாக்கு பெற்ற நபர்களுடைய வாக்கு பாஜக சேர்ந்துருக்கு. எல்லாம் விட்டு சீமா அண்ணனை மாதிரி தனியாக நிற்க சொல்லுங்கள், நாங்கள் வாக்கு வங்கி வளர்ந்துருக்கு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நான் இவிஎம் சம்மந்தமாக நாடு பூரா ஒரு பரபரப்பு ஏற்பட்டு ஆனால் தமிழகத்தில் வந்து திமுக வந்து 40 வந்துருக்கு. இவிஎம் வந்து உங்களோட கருத்து? அதாவது நீங்கள் சகோதரர் சொல்கிறீங்க, எல்லாம் நீங்கள் குறை சொன்னீங்களே இவிஎம் பற்றி, இப்போ மாத்திரம் என்ன சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. தமிழ்நாட்டில் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு பத்திரிக்கை உங்களுக்கே தெரியும், இங்கே போய் பண்ணானா 100க்கு 100 இவிஎம்மில் வந்து கள்ளத்தனம் பண்ணுறாங்கிறது உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும், இந்தியா ஃபுல்லாக பேசுவாங்க. ஏன்னா தமிழ்நாடு போய் திராவிட மண், இங்கே பாஜகவுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் திருடுறவங்க கொஞ்சம் பார்த்து தான் செய்வாங்க, அது மாதிரி செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு. இந்த கேள்விக்கு யாருன்னா பதில் சொல்லியிருக்கிறேன். 40 MP ஜெயிச்சும் ஒரு பிரோஜனமும் இல்லை, மேலே வந்து பிஜேபி வந்துருச்சு, பேச்சு உருவாயெல்லாம் எல்லாம் வந்துருக்கு. அதை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன், நான் 40 இடம் பிரோஜனம் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இனி ஒரு 20 இடம் குறைஞ்சிருந்தாங்கன்னா அறிவாலயம் வாசலில் அக்கா காத்துட்டு இருந்திருப்பாங்க. திமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு, வாக்கு குறைஞ்சிருக்க சொல்ல முடியும். நீங்கள் ஒவ்வொரு எலெக்ஷனும் பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் பட் என்னை பொறுத்தவரை 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஜகவுடைய அவங்க பிரச்சாரம் அதாவது மக்களை, அதாவது ஜாதியால் மதத்தால் பிரிக்கிற மாதிரி அந்த ஒரு பிரச்சாரம் ப்ளஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கே தெரியும், ஒரு கேண்டிடேட் பேரை சொல்ல விரும்பலை நான், அவருக்கு பணம் செலவழித்து அதற்கு பணம் அது ஒரு இதாகிடுச்சு. எல்லா விதத்தையும் இது பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதுக்குண்டான எதுவும் நடவடிக்கை கிடையாது. சோஷியல் மீடியாலையும் டிவிலையும் வந்து தவறான பரப்புரை இதையும் மீறி நாங்கள் வாங்கியிருக்கோம். குறிப்பாக நான் சொல்கிறேன்னா, நம்மளோட முதலமைச்சரான தளபதியோடைய 3 ஆண்டு கால நல்லாட்சிக்கு உண்டான சான்றிதழ் தான் பார்க்குறேன் நான். கிராமத்தில் நான் போய் பிரச்சாரம் பண்ணும்போது அந்த கிராமத்து ஜனங்க 1-2 குறைகள் சொன்னாங்க. அந்த குறைகள் பொறுத்தவரைக்கும் யார் காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு போதிய நிதி தமிழ்நாடுக்கு கொடுக்காததுனால தான் அந்த பிரச்சனை சொல்ல அந்த ஜனங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே வேளை இந்த கடுமையான இந்த நிதி நெருக்கடியிலையும் குறிப்பாக அந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது மாதம் 1000 ரூபாய் கிட்டத்தட்ட எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்க வந்து பெற்றுருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டம் பிற அதே மாதிரி புதுமை பெண் திட்டம், இதில் வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு வந்து
கல்லூரிக்கு போங்க, அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இவ்வளோ நிதி நெருக்கடியில் இவ்வளோ திட்டங்கள், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கியிருக்கிறாங்க. பல லட்சம் கோடிகளுக்கு முதலீடுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது நல்ல வரவேற்றிருக்காங்க. இதே நேரத்தில் என்னன்னா பாஜகவுடைய சில தவறான பிரச்சாரங்களை அங்கங்கே சில ஓட்டுகள் குறைஞ்சிருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம், இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பார்க்குறோம். 40க்கு 40, 100 விழுக்காடு ஒரு வெற்றி. இது முதலமைச்சருடைய நல்லாட்சிக்கு கிடைத்த வெற்றியை நான் பார்க்குறேன். நான் நன்றி.